Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் நம்பர் பிளேட்டுகளை கண்காணிக்கும் 77 கேமராக்களில் 46 செயல்படாமல் இருப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. RTI எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சென்னை காவல் ஆணையரகத்தின் எல்லைக்கு உட்பட்ட சாலைகளில் எத்தனை சிக்னல்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன, எத்தனை சிக்னல்களில் டைமர்களுடன் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன போன்ற கேள்விகளை சாணக்கியா எழுப்பியிருந்தது. இதற்கு சென்னை காவல் ஆணையரகம் பதிலளித்துள்ளது. அதில் சென்ற ஆண்டு நிலவரப்படி சென்னை தெற்கு மண்டலத்தில் 29 கேமராக்கள் இருக்கின்றன, கிழக்கு மண்டலத்தில் 28 இடங்களிலும், வடக்கு மண்டலத்தில் 7 இடங்களிலும், மேற்கு மண்டலத்தில் 13 இடங்களிலும் கேமராக்கள் இருக்கின்றன. சென்னையில் மொத்தம் 366 டிராஸ் எனப்படும் போக்குவரத்து மேலாண்மை கண்காணிப்பு மண்டலங்கள் இருக்கின்றன. இவை டிராஸ் 1 மற்றும் டிராஸ் 2 என இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. டிராஸ் 1 மண்டலத்தில் ANPR எனப்படும் நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்யும் கருவியும், சிவப்பு விளக்கு எரியும் போது கோட்டை கடந்தால் ஸ்கேன் செய்யும் RLBD கருவியும் பொருத்தப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா நகரில் K4 காவல் நிலையம், ரவுண்டானா, சாந்தி காலனி, திருமங்கலம் எஸ்டேட் சாலை, அண்ணா நகர் மேற்கு பணிமனை சாலை ஆகிய இடங்களில் மட்டுமே இத்தகைய அமைப்பு இருக்கிறது. மொத்தம் 61 இடங்களில் டிராஸ் 1 அமைப்பு செயல்படுகிறது. டிராஸ் 2 மண்டலத்தில் நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்யும் கருவி மட்டும் பொருத்தப்பட்டுள்ளது. ஜெமினி சந்திப்பு, திருவிகா சந்திப்பு, ஸ்பென்சர் சந்திப்பு, அண்ணா சிலை, பெரியார் சிலை, டெய்லர் சாலை சந்திப்பு, ஈகா சந்திப்பு, மின்ட் சந்திப்பு, தாசபிரகாஷ் சந்திப்பு, ரிதர்டன் சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் டிராஸ் 2 வகை கண்காணிப்பு அமைப்பு இருக்கிறது. மொத்தம் 228 இடங்களில் இந்த அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ITMS எனப்படும் AI சென்சார்களை பயன்படுத்தி போக்குவரத்தை சரி செய்யும் அமைப்பானது சென்னையில் மொத்தம் 77 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் 46 இடங்களில் மட்டுமே இது செயல்பாட்டில் இருக்கிறது என்று மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.